அப்போ இந்த கொங்கு மண்டலத்தை நாம கைப்பற்றணும், கொங்கு மண்டலத்தில் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் எழுதப்படாத அறிவிக்கப்படாத முதலமைச்சராக செந்தில் பாலாஜி தான் திமுக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மூலமாக ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்தாலும் இதை தாண்டி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிடம் தன்னுடைய இமேஜை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக நிலைநிறுத்திக்கிட்டு வரக்கூடிய செந்தில் பாலாஜி தற்போதைய நிலையில் நிலைநிறுத்துவதற்கு அங்க விஜயுடைய பிரச்சார கூட்டத்தை வந்து வெற்றி அடையாமல் தோல்வி அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ விஜய் செல்லக்கூடிய பயணத்திலையும் சுற்றுப்பயணத்திலையும் செல்லக்கூடிய திசை எல்லாமே கூட்டம் பெருமளவில் கூடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் செல்லக்கூடிய திசையில், உதயநிதி ஸ்டாலின் செல்லக்கூடிய திசையில், எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய திசையில் கூடக்கூடிய கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் விஜய்க்கு கூடுகிறது. விஜயுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதிகளில் நடந்த பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டத்தை விட குறைவான அளவில் இங்கே கூட்டத்தை வரணும். அப்ப செந்தில் பாலாஜி பாத்தீங்களா விஜய கூட உள்ள என்றாக விடாத அளவுக்கு தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமை பேச வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் செந்தில் பாலாஜி செயல்பட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய மாநாடாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய திசைகள்லையும் வந்து ஒரு சாரர் வந்து அத்துமீறி செயல்பட்டு இருக்காங்க. அப்படி அத்துமீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிற நிலையில எதிர்கட்சிகள் வச்ச விமர்சனங்களை மீண்டும் எதிர்கட்சிகள் வைக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் தாவேக்கா தலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அறிவுறுத்தல்களை முன் வச்சிருக்காங்க. அவ விஜய் செல்லக்கூடிய திசையெல்லாம் இந்த கூட்டம் கூடுகிறது அப்படின்னா விஜய்க்கு வெற்றி தானே. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே எதிர்கட்சிகள், அதாவது ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய திமுகவுடைய வயிற்றுல புலியை கரைக்க வைக்கிறது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு தான் வராங்க. நாமக்கல்லையும் கரூர்லையும் இப்போ நாளைக்கு நடக்க போறதற்கு கிட்டத்தில் வந்து தான், அதாவது இன்னைக்கு தான் பெர்மிஷனே கொடுக்குறாங்க. என்ன காரணத்துக்காக இவ்வளோ டைட் வைக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு சார்? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எந்தெந்த ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார் விஜய் அவர்கள்? இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாமக்கல் கரூர். நாமக்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து கேஎஸ் திரையரங்கம் அருகாமையில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கரூரில் வந்து வேலுச்சாமிபுரத்தில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலுச்சாமிபுரம் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் கரூரில் பிரச்சாரம் செய்யப்பட்ட இடம். நீங்கள் கேட்டது போல தான் என்ன காரணத்துக்காக இப்படி காலதாமதம் செய்கிறாங்க? இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத அளவுக்கு ஏன் இங்கே நெருக்கடி கொடுக்குறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் பெர்மிஷன் கேட்கும்போது பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடிகளும் காலதாமதம் இல்லாமல் தான் அங்கே அனுமதி கொடுக்கப்படுது. அந்த அனுமதி கொடுப்பதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெளிப்படையாக போட்டு உடைச்சிருப்பாங்க, பெரிய அளவில் திமுகவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த விதமான அட்டாக்கும் கிடையாது. ஆனால் இங்கே விஜய்க்கு ஏன் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா விஜயுடைய வருகை திமுகவுக்கு தான் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. இதுதான் முக்கியமான காரணம். இதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் 2 மாநாடுகளை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநாட்டிலையுமே கூட்டம் அப்படிங்கிறது பெருமளவு கூட்டம், எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். இப்போ மதுரையில் நடந்த மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான இளைஞர் பட்டாளம் அங்கே அணிவகுத்தாங்க. இப்போ விஜய் செல்லக்கூடிய பயணத்திலையும் சுற்றுப்பயணத்திலையும் செல்லக்கூடிய திசை எல்லாமே கூட்டம் பெருமளவில் கூடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் செல்லக்கூடிய திசையில், உதயநிதி ஸ்டாலின் செல்லக்கூடிய திசையில், எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய திசையில் கூடக்கூடிய கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் விஜய்க்கு கூடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு கட்சியுடைய தலைவர் இப்போ சிஎம் அவர்கள் சென்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அப்படின்னா கூட்டத்தை கூட்டுவதற்கு அங்கு மாவட்ட நிர்வாகம், அந்த கட்சியுடைய மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. பல லட்சங்கள் கோடிகள் செலவு செய்யப்படும் கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு. குவார்டர் பாட்டில், கோழி பிரியாணி, அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு நாள் சம்பள காசு, இப்படி பணங்களை கொடுத்து தான் கூட்டத்தை கூட்ட முடிகிறது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ₹1 செலவு செய்யாமல் கூட்டம் கூடுது. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கூட்டம் கூடுது? இப்போ நடிகர், அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அதனால கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வைத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமான உலகம். ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வேலை முக்கியம், வருமானம் முக்கியம்னு ஓடக்கூடிய நிலையிலையும் தங்களுடைய வேலையை விட்டுட்டு அங்கே கூட்டத்துக்கு வர்றாங்க, விஜய் அவர்களை பார்க்க வர்றாங்க, விஜய் அவருடைய பிரச்சாரத்தை நேரில் கண்டுகளிக்க வர்றாங்க அப்படின்னா
இது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ எதிர்க்கட்சிகள் முன்வைப்பது போல இதெல்லாம் வாக்குகளாக மாறாது, ஓட்டுகளாக மாறாது அப்படிங்கிறதெல்லாம் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதற்கு விஜய் குறித்து எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் எதை வச்சு விஜய் அட்டாக் பண்ணுவது அப்படின்னா, கூட்டம் வந்து கூடக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாக்குகளாக மாறாது, அங்கே கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடற்ற நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தான் எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரூர் நாமக்கல்ல நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு தாவேகா தலைமை விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, மக்களுக்கு ஒரு அறிவுரையா முன் வச்சிருக்காங்க. என்ன அறிவுரையா முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் யாருமே கட்டடங்கள் மீது அல்லது மின்கம்பங்கள் மீது, மரங்கள் மீது யாருமே ஏறக்கூடாது. கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், அதே மாதிரி சிறுவர்கள் யாருமே வந்து கூட்டத்துக்கு வந்து இந்த நெருக்கடியில வந்து நீங்க வந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், இதுல கலந்துக்க வேண்டாம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் வரக்கூடிய வாகனங்களை பின்தொடர்ந்து தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாருமே பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த விஜயுடைய பிரச்சாரங்களின் போது இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் நடந்தது யதார்த்தமான உண்மைதான். அதாவது எந்த கட்சி கூட்டம் கூட்டினாலும் அங்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற நிலையில ஒரு சாரர் செயல்படுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா விசிக தொல் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாகவே மேடையில இருந்தே பேசுறாங்க. போகும்போது வந்து நீங்க எதையும் எடுத்துட்டு போயிடாதீங்க, மின்கம்பத்தில் ஏறாதீங்கப்பா அப்படி பேசிய விவகாரம் பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதே போலதான் எல்லா கட்சிகளும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாரரை பொறுத்த வரைக்கும் தங்கள் தலைவர் மீது இருக்கக்கூடிய பற்று வந்து ஒரு அவருடைய பற்று ஈடுபாட்டை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிற நிலையில அவங்க வந்து அத்துமீறி செயல்படக்கூடிய வேலையில ஈடுபடுவாங்க. அதே போலதான் விஜய் அவர்களுடைய தாவேகாவுடைய மாநாடாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய திசைகள்லையும் வந்து ஒரு சாரர் வந்து அத்துமீறி செயல்பட்டு இருக்காங்க. அப்படி அத்துமீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிற நிலையில எதிர்க்கட்சிகள் வச்ச விமர்சனங்களை மீண்டும் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் தாவேகா தலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அறிவுறுத்தல்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதாவது எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் யாருமே கிடையாது. யாராவது ஒருவர் விமர்சித்தாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி அட்டாக் பண்ணக்கூடிய வேலையில் தான் ஈடுபடுவாங்க. ஆனால் வந்து தாவேகா தலைமை விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது வந்து ஒரு அவருடைய தொண்டர்கள் ஈடுபடுவது, நிர்வாகிகள் ஈடுபடுவது தவறான விஷயம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காவல்துறையினருடைய அனுமதி இல்லாமல் பேனர்கள், கட் அவுட்கள் வைக்காதீங்க அப்படின்னா அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவுறுத்தல் எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரூர்லையும் நாமக்கல்லையும் நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம்ன்றதை விட கரூர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட கோட்டைன்னு சொல்லலாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் அவர்கள் தரப்புல இருந்து மெயினா கொங்கு மண்டலத்துல வந்து ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி வெளியிலாம் தெரியுதுல, அது என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போலதான் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து திமுக வந்து இந்த முறை கவனத்தை அதிக அளவுல செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை. பிஜேபிக்கும் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் கணிசமான தொகுதிகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும். அப்போ எடப்பாடியாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மண்டலம் கொங்கு மண்டலம். அப்போ இந்த கொங்கு மண்டலத்தை நாம கைப்பற்றணும், கொங்கு மண்டலத்தில் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் எழுதப்படாத, அறிவிக்கப்படாத முதலமைச்சராக செந்தில் பாலாஜி தான் திமுக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றப்பட்டு திமுகவுடைய புதிய மாவட்ட செயலாளராக செந்தில் பாலாஜிக்கு வேண்டிய ஒரு நபர், செந்தில் பாலாஜி ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நபரை அங்க போட்டிருக்காங்க. துரை தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற பேர் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போட்டிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி வைக்கக்கூடியதான் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க. அது இதற்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த கரூர்ல கட்டமைக்கப்பட்ட மீட்டிங்கள்லையும் சரி, மாநாடுகள்லையும் பேசும்போது, அதாவது மீட்டிங்ல பேசும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. அதாவது இது வந்து ஒரு சாதாரண மீட்டிங் தான், ஆனா இந்த மீட்டிங்கையே மாநாடு போல செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டமைச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி மூல தலைவர்கள் மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கிடைச்சா எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் முன் வச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முப்பெரும் விழா கொண்டாடப்படும் போது கரூர்ல முப்பெரும் விழாவில்
முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முப்பெரும் விழாவிய மிக பிரமாண்டமான ஒரு மாநாடாக நடத்தி காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெரும் அளவில் வானளாவிய அளவில் புகழ்ந்தாங்க. அப்போ செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு திமுக தலைமைக்கு முக்கியமான நபராக கொங்கு மண்டலத்தில் வலம் வந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். இப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தொகுதி கரூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கரூருக்குள்ள தான் விஜய் அவர்கள் நாளைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மூலமாக ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்தாலும் இதை தாண்டி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிடம் தன்னுடைய இமேஜை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக நிலைநிறுத்திக்கிட்டு வரக்கூடிய செந்தில் பாலாஜி தற்போதைய நிலையில் நிலைநிறுத்துவதற்கு அங்க விஜயுடைய பிரச்சார கூட்டத்தை வந்து வெற்றி அடையாமல் தோல்வி அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ கரூர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ்கள் அடிப்படையில் பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு பெருமளவில் மக்கள் கூட்டம் கூடிடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதே நேரத்தில் விஜயுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் இடத்துல பரிசு பொருட்கள்லாம் அதிக அளவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, பேண்ட் ஷர்ட்டு, ஏன் செல்போன்கள் கூட முக்கியமான தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா விஜயுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதிகளில் நடந்த பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டத்தை விட குறைவான அளவில் இங்க கூட்டத்தை வரணும். அப்ப செந்தில் பாலாஜி பாத்தீங்களா விஜய கூட உள்ள என்றாக விடாத அளவுக்கு தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமை பேச வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் செந்தில் பாலாஜி செயல்பட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் கூடக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல ஹோட்டல்கள் ஃபுல் ஆயிருச்சு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட அங்க படையெடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு முயற்சி செய்தாலும் விஜயுடைய படையை அங்க கட்டுப்படுத்த முடியாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 8:45 மணி அளவில் நாமக்கல்ல வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. நண்பகல் 12 மணி அளவில் கரூரில் வந்து வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கு செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகத்தான் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கும். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி என்னதான் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் விஜய் அவர்கள் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றி அடைஞ்சிடான்னு சொல்கிறீங்க. இதுவே விஜய் அவர்களுக்கு வெற்றின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒரு ஏற்கனவே சொன்னது போலதான் யார் சென்றாலுமே கூட்டத்தை கூட்டுவது இன்றைய நிலையில கடினமான விஷயம். ஏன்னா பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, சினிமாவில் எந்த அளவுக்கு புகழ்ல இருக்கக்கூடிய பல பேர் கட்சி ஆரம்பித்தும் கூட்டத்தை கூட்டுவதற்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்தாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூட்டம் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தானாகவே கூட்டம் பெருமளவில் கூடுகிறது. இந்த கூட்டத்தை நாம பார்க்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தானாக ஒரு கூட்டம் கூடக்கூடிய தலைவராக விஜய் அவர்களை பார்க்கலாம். அதாவது தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்துக்கு கூடிய கூட்டத்தை விட அதிக அளவு கூட்டம் இப்போ கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ விஜய் செல்லக்கூடிய திசையெல்லாம் இந்த கூட்டம் கூடுகிறது அப்படின்னா விஜய்க்கு வெற்றி தானே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே எதிர்கட்சிகள் அதாவது ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய திமுகவுடைய வயிற்றுல புலியை கரைக்க வைக்கிறது. அதனால தான் காவல்துறை மூலமாக நெருக்கடிகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நெருக்கடிகளை எல்லாம் உடைத்து எறிந்துதான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையுமே ஈடுபட்டு இருக்காங்க. நாளைக்கு கரூர்ல விஜய் அவர்கள் பேசும்போது நேரடியாக செந்தில் பாலாஜி தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை வந்து டச் பண்ணி தான் பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சிறை சென்று வந்தவர். பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு மேலாக சிறையில இருந்தவர், சிறையிலேயே அமைச்சராக தொடர்ந்தவர். அப்போ பாத்தீங்க அப்படின்னா திமுகவை அடிக்கும் போது செந்தில் பாலாஜியையும் டச் பண்ணி செந்தில் பாலாஜியுடைய ஊழல்களையும் அங்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் மீது வந்து தொடர்ச்சியா விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா எங்க சென்றாலும் நேரடியா திமுக தலைமையை தான் அட்டாக் பண்றாங்க. லோக்கல் பாலிடிக்ஸை பத்தி அவர் பேசுவது கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்த இப்போ சில மாதங்கள் தான் ஆகுது. அப்போ பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாலிடிக்ஸ் பேச வேண்டிய நிலை இருந்தாலும் இப்போ திமுகவை அப்புறப்படுத்தணும், திமுக தலைமையை மாற்றணும். விஜயுடைய இலக்கு திமுக தலைமை அப்படின்னா ஒரே குடும்பம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருக்காங்க. முதல்ல வந்து திமுகவை அப்புறப்படுத்தணும். அப்ப நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ண வேண்டிய வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தொகுதி வாரியாக பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு காரணகர்த்தா யார்? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்.
இத்தனை ஆண்டு காலமாக நீங்க ஆட்சியில இருந்தும் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல? அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை அப்புறப்படுத்தி விட்டாலே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாமல் இருப்பதற்கு காரணமே இதுதான். இங்க பேசுறதை விட ஒவ்வொரு தொகுதியில போய் நின்றுட்டு இந்த தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, இந்த தொகுதியில அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுவதை விட அதற்கு காரணமாக இருப்பவர்களை முற்றிலுமாக அகற்றி விட்டாலே அந்த பிரச்சனை முழுமையாக சீர் செய்யப்பட்டுவிடும். இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் சென்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் கொங்கு மண்டலத்துடைய எழுதப்படாத அறிவிக்கப்படாத முதலமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால இந்த பிரச்சாரத்தில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி குறித்த விமர்சனங்களை விஜய் அவர்கள் வைப்பார் அப்படின்னு கூட நாம பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.